காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே காருக்குள் அழுகிய நிலையில் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வீஸ் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரிலிருந்து துர்நாற்றம் மற்றும் ரத்தம் வருவதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் தாம்பரத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் மது அருந்திவிட்டு காருக்குள் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. விடிய ஆட்சியில் மதுபானங்களால் நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கடலூரை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் தங்கை மகளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொடுப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். எதிரே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்கான எந்தவிதமான அறிகுறியும் இல்லாததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பெருமாள்புரத்தில் பாதாள சாக்கடை நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக கவுன்சிலரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் நோய் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எவ்வளோ பேர் இங்கே பரவாயில்ல, அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே தேங்கி நிற்குது. இங்கேருந்து ஃப்ளோர் தண்ணி அந்த ரோட்டில் அப்படியே தேங்கி நிற்குது. எல்லா வண்டிகளும் அப்படி தான் போயிட்டு வருது. உடனே சரி பண்ணணும். அது உடனே சரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி பெண்ணாகரத்தில் நடைபெற்ற சந்தைக்கு தாசம்பட்டி, முதுகப்பட்டி, ராஜாவூர், கோட்டுப்பட்டி, புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் குவிந்தனர். விறுவிறுப்பாக நடந்த வியாபாரத்தின் முடிவில் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் பேரிஜம் ஏரி பகுதியில் குட்டியுடன் யானைகள் கூட்டம் முகாமிட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யானைகள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்தது உறுதியானதை அடுத்து மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.